இயக்குனர்னு அழைக்கப்படுற சங்கரோட இயக்கத்துல தெலுங்கு சினிமாவின் குளோபல் ஸ்டாரான ராம் சரண் மற்றும் பல முன்னணி நடிகர்களோட நடிப்புல உருவாகி தமிழோட இசையில பொங்கல் ரிலீஸா வெளியாக இருக்க கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. வழக்கம் போல அநியாயத்தை கண்டதும் பொங்கி எடுற ராம் நந்தனா வர்ற ராம் சரண் கிட்ட உன்னோட கோவத்தை வீணா எல்லார்கிட்டையும் காட்டுறதுக்கு பதிலா அதிகாரத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி செய், அதுவும் ஐஏஎஸ்ஸா வா அப்படின்னு சொன்னதோட விளைவா ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணி ஐபிஎஸ் ஆகிடுறாரு ராம். ஹீரோ ஐபிஎஸ் ஆனதால கோச்சிக்கிட்டு ஹீரோவை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க ஹீரோயின். ஒரு வழியா ஐஏஎஸ் ஆகி தன்னோட சொந்த ஊருக்கே கலெக்டரா வர்றாரு ராம் நந்தன். முதல்வர் பதவி மேல வெறி பிடிச்சிருக்க போப்பிள்ளி மோப்பி தேவியா வர்ற எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் ஏற்படுற மோதல்ல தான் படமே தொடங்குது. பதவி ஆசைக்காக மகன் மாதிரி வளர்த்த அப்பாவையே கொன்னு முதல்வர் ஆகிடலாம்னு எஸ்ஜே சூர்யா நினைக்கும் போது தன்னுடைய அரசியல் வாரிசா சம்பந்தமே இல்லாத ராம் சரண முதல்வரா வர்ற சத்தியமூர்த்தி அறிவிக்கிறதும் அதை எஸ்ஜே சூர்யா ஏற்க மறுக்கிறதும்னு கதை சில கேள்விகளோட நகரும் போது ராம் சரணுக்கும் சத்தியமூர்த்தியோட அரசியல் வாழ்க்கைக்கும் இருக்க தொடர்பை சொல்ற இடத்துல திரைக்கதை சூடு பிடிக்குது. ராம் சரண் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஆக்ஷன் டிராமாவை வெளியாகி இருக்க கேம் சேஞ்சர் ஃபேமிலியா பொங்கல் லீவை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸோட ஃபேவரட் சாய்ஸா இருக்கும். ராம் நந்தனா தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை பக்காவா வெளிப்படுத்தி இருக்காரு ராம் சரண். வில்லனா வர எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல நடிப்பு அரக்கனா நிரூபிச்சிருக்காரு. ஜெயராமோட காமெடி அங்கங்க கை கொடுத்திருக்கு. அரசியல்வாதிக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இருக்க வித்தியாசங்கள்ல சொல்ற இடம், தேர்தல்ல வாக்குப்பதிவு கட்டாயம் செலுத்தணும் போன்ற விஷயங்களை பேசுற வசனங்கள் ஷார்ப். ஒரு சில இடங்கள்ல தவிர கதாநாயகியா வர்ற கியாரா அத்வானிய கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. டபுள் மீனிங் டயலாக்ஸ் அதிகமா வர்றத தவிர்த்திருக்கலாம். முக்கியமா பிரம்மாண்டம் காட்டுறன்னு படத்துல ராம் சரண் வர மாஸ் சீன்ஸ்ல அடிக்கடி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணது, படத்தோட பட்ஜெட் அளவுக்கு பாடல் காட்சிகளை எடுத்தது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு கதையில இருக்க பல கேள்விகளுக்கும் டக்குன்னு ஜம்ப் ஆகிற காட்சிகளுக்கும் இன்னும் அதிக கவனம் செலுத்தி இருக்கலாம். காமெடின்னு நினைச்சு நடிகர் சுனில சைட்லயே நடக்க வச்சிருக்கிறது காமெடியான யோசிக்க வச்சிருக்கு. ஆடியன்ஸ்க்கு பாடல்கள் பெரும் அளவுக்கு கை கொடுக்காதது படத்தோட பெரிய மைனஸ். மொத்தத்துல கேம் சேஞ்சர் ராம் சரணுக்கு ஒரு பெரிய மாஸ் மூவியா சொல்லப்பட்டாலும் வழக்கமான தெலுங்கு மாஸ் படங்களோட மேஷப்பா இருக்கு. பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வெளியாகி இருக்கிற வணங்கான் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அருண் விஜய் மற்றும் அவரோட தங்கை கன்னியாகுமரியில வாழ்ந்து வரது மாதிரியான காட்சிகளோட தொடங்குது படம். சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான வன்முறையை பார்த்து கோவப்படுற நபரா கோட்டி என்ற கதாபாத்திரத்துல வராரு அருண் விஜய். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே போய் குற்றவாளிகளை அடிக்கிற அளவுக்கு கோவக்காரரா இருக்காரு அருண் விஜய். கோட்டி இப்படி அடிதடி சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுறத பார்த்து அவரை ஒரு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் இருக்கிற இல்லத்துல வாட்ச்மேனா வேலைக்கு சேர்த்து விடுறாங்க அவர் கூட இருக்கிறவங்க. அதை தொடர்ந்து கொடூரமா சில கொலைகளை செஞ்சுட்டு சரணடைகிறாரு அருண் விஜய். ஏன் அந்த கொலைகளை செஞ்சாரு அருண் விஜய்? கொலைக்கான காரணம் என்ன? அந்த கொலை அவரோட வாழ்க்கையில ஏற்படுத்திய தாக்கம் என்னங்கிறது தான் வணங்கான். வாய் பேச முடியாதவரா தோன்றும் அருண் விஜய் தன்னை ஒரு பெர்ஃபார்மர்னு மீண்டும் ஒருமுறை நிரூபிச்சிருக்காரு. அவரோட தங்கையா வரும் ரிதா நேர்த்தியான நடிப்பால பல காட்சிகள்ல நம்மள கண்கலங்க வச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க 2 பேரும் செய்கையால பேசும் காட்சிகள் ரொம்பவே நேர்த்தியா அமைக்கப்பட்டிருக்கு. சமுத்திரக்கனி மற்றும் மிஷ்கின் குறைவான நேரத்திலேயே வந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்த தவறல. வணங்கான்ல அருண் விஜய் கேரக்டர் பிதாமகன் விக்ரம நினைவூற்றத பார்க்க முடியுது. பெரியார் மற்றும் பிள்ளையார் சிலைகளுடன் அருண் விஜய் என்ட்ரி, சின்ன வசனங்கள் மற்றும் குறியீடுகள் மூலம் சாதி மத அரசியல் பேசுறதுன்னு தனக்கென உரிய பாணியில அரசியல் பேசியிருக்காரு இயக்குனர் பாலா. குருதேவின் ஒளிப்பதிவை பாராட்டியே ஆகணும்.
ஜிவி பிரகாஷோட இசை படத்துக்கு பலம் சேர்க்குது. செம்மன் பூமி, பரட்டத்தல, டிராஜடியுடன் முடியும் படம்னு வணங்கான் வழக்கமான பாலா படத்தோட டெம்ப்ளேட்லேயே அமைஞ்சிருக்கு. கதாநாயகியா வரும் ரோஷினி பிரகாஷின் நடிப்பு நல்லா இருந்தாலும் அருண் விஜய் மற்றும் ரோஷினி இடையிலான காதல் காட்சிகள் அவ்வளவு ரசிக்கும்படியா இல்ல. படத்துல பிளஸ் அண்ட் மைனஸ்னு ரெண்டுமே இருந்தாலும் எல்லா விதமான ஆடியன்ஸையும் சென்று சேரும் வகையில திரைக்கதை உருவாக்கப்படல. படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கிறத குறைச்சிருக்கலாம். அதே போல படத்தோட கதைக்களம் இன்னுமே சுவாரஸ்யமா அமைக்கப்பட்டிருக்கலாம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை பேசும் வணங்கான்ல அருண் விஜயே கதாநாயகியை தாக்கும் விதமா அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை தவிர்த்திருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் சட்டத்தை கையில் எடுக்கிறத நீதிமன்றமே ஆதரிக்கிறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறதும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுறத பார்க்க முடியுது. சமூகத்தில் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மையமா கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் வணங்கான் வழக்கமான ஒரு பாலாவின் படமாவே இருக்கு. விஷால் சந்தானம் நடிப்புல சுந்தர் சி இயக்கத்துல 12 வருஷத்துக்கு அப்புறமா வெளியாகி இருக்கிற மதகஜராஜா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்ச 4 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பிடி சார் வீட்டு கல்யாணத்துல ஒன்னா அசம்பிள் ஆகி இருக்கிறதும் அங்க 4 பேரையும் சுத்துற பிரச்சனை, அதுல இருந்து மீண்டு வராங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்திருந்தாலும் கலகலப்புக்கு பஞ்சமே இல்லாம வேகமா நகருது திரைக்கதை. பிரேக்கப் ஆகி இருக்கிற ஹீரோ விஷால் சந்தானத்தோட வாழ்க்கையில எப்படி உதவி செய்யறாரு, அவங்களுடைய மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸான சடகோமன் ரமேஷ், நிதின் சத்யா 2 பேருக்கும் வில்லன் சோனுனால என்ன பிரச்சனை, அதை எப்படி விஷால் தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் மதகஜராஜா படத்தோட கதை. விஷால் கூட பிரேக்கப் ஆன காதலியா அஞ்சலியும், செகண்ட் ஹாஃப்ல அஞ்சலியை வெறுப்பேற்றுற விதமா வர விஷாலோட காதலியா வரலட்சுமி சரத்குமாரும் தங்களுடைய ரோல கிளாமர் பொசசிவ்னஸ்னு கச்சிதமா பண்ணியிருக்காங்க. விஷால் தன்னுடைய பழைய ஃபார்ம்ல ஒரு மாஸ் என்டர்டெய்னரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோ சந்தானத்துக்கிட்ட நாம மிஸ் பண்ண காமெடியன் சந்தானம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து கிளாப்ஸ அள்ளி இருக்காரு. விஜய் ஆண்டனி ஸ்டைல்ல பாடல்கள் கலர்ஃபுல்லா அமைஞ்சிருந்தாலும் பாடலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பின்னணி இசைக்கு கொடுக்கலையோன்னு யோசிக்க வச்சிருக்கு. 12 வருஷம் பழைய படம் ஃபீல் பண்ண வைக்காத இடத்திலேயே இயக்குனர் சுந்தர் சி ஜெயிச்சிட்டாரு. ஆர்யாவோட கேமியோ, மணிவண்ணன், மனோபாலான்னு நாம மிஸ் பண்ண நிறைய திரைக்கலைஞர்களோட காட்சிகள் வரும் போது தியேட்டர் தனியா வைபாகுது. வழக்கமான கதை சுந்தர் சி படங்கள்ல லாஜிக் பார்க்க கூடாதனாலும் எக்கச்சக்க லாஜிக் மீறல்கள், கிளாமர் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போற ஹீரோயின்ஸ், ஹீரோ விஷாலுக்கு முன்னாடி பெருசா வில்லனா பயமுறுத்தாத சோனுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் படக்குழு. மொத்தத்துல பொங்கல் ரேஸ்ல புது படங்களை விட கொஞ்சம் டாப் கியர்ல டிராவல் பண்ணுது மதகஜ ராஜா. கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ரவி மோகன், நித்யா மேனன் மற்றும் பல முன்னணி நடிகர்களோட நடிப்புல உருவாகி ஏஆர் ரஹ்மான் இசையில பொங்கல் ரிலீஸா வெளியாகி இருக்க காதலிக்க நேரமில்லை படம் பார்த்துட்டு வந்தாச்சு. குழந்தைகள் மேல அதீத காதல் வச்சிருக்க ஸ்ரேயா கதாபாத்திரமா வலம் வர்றாங்க நித்யா மேனன். தன்னோட காதலனையே கல்யாணம் செஞ்சுட்டு சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரேயாவோட ஆசையே. ஆனா தன் காதலனா வர்ற ஜான் கொக்கன் தன்னை ஏமாத்திட்டான்னு திருமணத்துக்கு முன்னாடியே தெரிய வர்றதால திருமணத்தை நிறுத்திட்டு தனக்கான குழந்தைய தானே பெத்துக்கிறேன்னு ஸ்பெர்ம் டோனார்ஸ் மூலமா குழந்தை பெத்துக்க ஸ்ரேயா முடிவு பண்றதுல தான் கதை ஆரம்பிக்கவே செய்யுது. தன்னோட ஐடியாவை வச்சு சொந்தமா ஒரு பில்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிடிச்ச வேலையை ஆஃபீஸோட ப்ரெஷரால பிடிக்காத வேலை மாதிரி செஞ்சுட்டு வர்ற சித்தார்த்தா வர்றாரு ரவி மோகன். தன்னோட ஃப்ரெண்ட் வினய் கேட்டுக்கிட்டதால ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ண போற இடத்துல நடக்கிற குளறுபடியால ஸ்பெர்ம் டோனரா மாறிடுறாரு சித்தார்த். வழக்கமான தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரியே ஹீரோ டொனேட் பண்ண ஸ்பெர்ம் மூலமா ஹீரோயின் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதுக்கு இடையில சில திருப்பங்கள், மாற்றங்கள், சித்தார்த்தன் ஸ்ரேயாவுடைய முன்னாள் காதல், இவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்படும் காதல்னு திரைக்கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல தன்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஸ்ரேயா தேடினது போல என்னோட அப்பா யாருன்னு பிருத்திவா வர ஸ்ரேயாவோட பையனும் தேட ஆரம்பிக்கிறான். சித்தார்த் தான் தன்னோட அப்பான்னு பிருத்திவுக்கு தெரிஞ்சுதா, இல்லை ஏற்கனவே சந்திச்சுக்கிட்ட சித்தார்த்தன் ஸ்ரேயா மீண்டும் சந்திச்சுக்கிறப்போ தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டாங்களா,
திருமணம் செஞ்சுட்டு தான் ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கணும்னு இந்த சமூகம் சொல்றது சரிதானா இல்ல தப்பா அப்படிங்கிற பல கேள்விகளோட பதில் தான் படத்தோட மீதி கதை. காம்ப்ளிகேட்டடான கதைக்களத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி அவங்க தரப்போட வாதத்தையும் பதிவு செஞ்ச இடத்துல இயக்குனர் கிருத்திகா உதயநிதி ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி தன்பாலின ஈர்ப்பாளர்களை கேலி கிண்டலுக்கு பயன்படுத்தின சமயத்துல அவங்களோட தரப்பையும் கே பேரண்டிங் பத்தி பேசின இடத்துலையும் டயலாக் ஷார்ப். ரவி மோகனோட ஃப்ரெண்ட்ஸா வர்ற யோகி பாபு மற்றும் வினய் தங்களோட கதாபாத்திரங்களை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. திரைக்கதையோட தேவைக்கு ஏத்த இடத்துல வர்ற லால், சிங்கர் மனோ மற்றும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தங்களுக்கே உரிய பாணியில அவங்களோட கதாபாத்திரங்களை கையாண்டிருக்காங்க. சித்தார்த்தோட முன்னாள் காதலியா வர்ற டிஜே பானு தன்னோட காதலன் இனி தனக்கானவன் இல்லைன்னு தெரிகிற இடத்துல வெளிப்படுத்தின நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சு. காதலன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் வழக்கமா சினிமா கதாபாத்திரங்கள் மாதிரி அழுதுட்டு புலம்பிட்டு இல்லாம தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற இண்டிபெண்ட் உமனாவோ சிங்கிள் பேரண்டாவோ நேர்த்தியான நடிப்பால மிரட்டி இருக்காங்க நித்யா மேனன். ஆக்ஷன், ஃபைட், பஞ்ச் டயலாக்ஸ்ல மட்டும் இல்ல, கதைக்கு தேவையான டயலாக் மூலமாவும் என்னால நடிக்க முடியும்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு ரவி மோகன். ஏஆர் ரஹ்மானோட இசை ஆடியன்ஸை துள்ளல் போட வைக்குது. கதையில வர கதாபாத்திரங்கள் மற்றும் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகிற மாதிரி பெரும்பாலான டயலாக்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறது படம் பார்க்குற எல்லா தரப்பு ரசிகர்களையும் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. அதே மாதிரி ஃபர்டிலைசர் சென்டர்ல இருந்து சித்தார்த் கொடுத்த ஃபேக் அட்ரஸை வாங்க முடிஞ்ச ஸ்ரேயாவால ஏன் அவரோட நம்பரை வாங்க முடியல அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்புது. அது மட்டும் இல்லாம படத்துல பேசி இருக்க விஷயங்கள் முக்கியமானதுனாலும் கதையும் அதோட கதாபாத்திரங்களும் தினசரி நம்ம பார்க்குறவங்களை போல இல்லாததும் வெகுஜன ரசிகர்களுக்கு போய் சேர்றதுல சிக்கலை ஏற்படுத்துது. தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளியாகிற பெரும்பாலான படங்கள்ல அரசியல் பேசியிருந்தாலும் குடும்பம், சமூகத்தில் இருக்க பாலின பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பத்தை பெருவாரியான மக்கள் எப்படி அணுகுறாங்க, தன்பாலின ஈர்ப்பாளர்களோட உணர்வுகளை பத்தின புரிதல், திருமணம் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறவங்களோட வாதம், முதல்ல திருமணம் அப்படிங்கிறது கட்டாயமான கேட்குறவங்களோட வாதம்னு தினசரி யதார்த்தத்தை, வாழ்க்கையில இருக்க அரசியலை சிம்பிளா தன்னோட ஸ்டைல பேசியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. மொத்தத்துல காதலிக்க நேரம் இல்லை, பொங்கல் ரேஸ்ல இடம் பிடிக்க போறதுல டவுட்டே இல்லை.